அடுத்தடுத்து விடுவிக்கப்படவுள்ள பணைய கைதிகள் வெளியான அறிவிப்பு. காசாவை கட்டியெழுப்ப 350 ஆண்டுகள் ஆகலாம். ஐக்கிய நாடுகள் சபை தகவல். சியோனிஸ்ட்களின் பேரழிவின் தொடக்கத்தை குறிக்கும் காசா போர் ஈரான் தலைமை தளபதி எச்சரிக்கை. பாரிய தாக்குதல் பாதுகாப்பு பயிற்சி நடத்தும் ஈரான் ராணுவம். ஈரான் தனது பாதுகாப்பு ராணுவ பலம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாது இஸ்மாயில் ஃபகாய் உறுதி. போரில் வெற்றி பெற போராடும் உக்ரைன் வீரர்கள். இஸ்ரேல் ஹமாஸ் போரில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தில் விடுவிக்கப்பட்ட 3 பணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமிலிருந்து பெண்கள், சிறுவர்கள் என்று 90 பலஸ்தீனிய கைதிகளை போர் நிறுத்தத்தின் முதலாம் நாளில் விடுவித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் கீழ் போர் நிறுத்தம் 3 கட்டங்களாக இருக்கும். போர் நிறுத்தத்தின் முதல் கட்டமாக ஹமாஸ் 33 பணைய கைதிகளை 6 வார காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும். அவர்களில் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் மற்றும் பணைய கைதிகள் உள்ளார்கள். உயிருடன் இருக்கின்ற 3 பெண் பணைய கைதிகள் முதலாம் நாள் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் 4 பணைய கைதிகள் 7ஆம் நாள் விடுவிக்கப்படுவார்கள். மீதமுள்ள 26 பேர் அடுத்தடுத்து 5 வாரங்களில் விடுவிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு பரிமாற்றத்தின் போதும் பணைய கைதிகள் பாதுகாப்பாக வந்த பிறகு பலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலால் விடுவிக்கப்படுவார்கள். மேலும் கடினமான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் 2 வாரங்களில் ஆரம்பிக்கும். காசாவில் ஒப்பந்தம் அமலுக்கு வந்தவுடன் போர் விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் வானத்திலிருந்து மறைந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் குறைந்தது 191 உதவி லொரிகள் ஹரேம்ஸ்லாம் கிராசிங் வழியாக காசாவிற்குள் நுழைய தொடங்கியதாக கூறப்படுகின்றது. எனினும் காசாவில் சுகாதார அமைச்சின் கருத்துப்படி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தபோது இஸ்ரேலிய துப்பாக்கிச்சூட்டில் குறைந்தது 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தொடர் குண்டுவீச்சுகள் காசாவின் பெரும்பகுதியை தரமட்டமாக்கியுள்ளது. காசாவில் இருந்து 23 லட்சம் மக்களில் 19 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நேற்று ஆரம்பித்த நிலையில் காசாவில் தாங்கள் கைவிட்டு சென்ற வீடுகளை நோக்கி மக்கள் மீண்டு வர தொடங்கியுள்ளார்கள். 15 மாதங்களாக வெளியேற்றப்பட்டு சொந்த நாட்டில் அகதி முகாம்களில் தஞ்சமடைந்த காசா மக்கள் கல்லாகவும் மண்ணாகவும் எஞ்சிய கட்டடங்களை கடந்து சிதிலங்களுக்கு ஊடாக தங்களுடைய வீடுகளின் எச்சங்களுக்கு திரும்ப தொடங்கி இருக்கின்றார்கள். தெருக்களை சுத்தம் செய்து தங்கள் வாழ்வை மீண்டும் கட்டமைக்கும் முயற்சியை நம்பிக்கையுடன் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் சேதங்கள் சரி செய்யப்பட்டு காசாவில் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்புவது அவ்வளவு எளிதானதல்ல என்பதே துரதிர்ஷ்டவசமான உண்மையாகும். குறிப்பாக காசாவில் புனரமைப்பு பணிகளை நடத்தி முடிக்க 350 ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றது. செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி ஐக்கிய நாடுகள் சபை கடந்த மாதம் வெளியிட்ட தரவின் அடிப்படையில் காசாவில் உள்ள 69% கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கின்றன. சுமார் 2,40,000 வீடுகள் உட்பட பல கட்டிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட லொரிகள் முழுநேர வேலை செய்தாலும் இடிபாடுகளை அகற்ற 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் நம்பிக்கை மிகுந்த ஒரு பலஸ்தீனர் கூறுவது போல், நாங்கள் இனியும் ஒரு கூடாரத்தில் இருக்கலாம், ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் இரத்த கலரி நின்றுவிடும், பயம் அகன்றுவிடும், நாங்கள் நிம்மதியாக தூங்குவோம் என்பது ஒன்றே காசா மக்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது என்று கூற வேண்டும். இவற்றுக்கிடையில் பலஸ்தீனிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் இன்னும் பலஸ்தீனர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருக்கும் அதே வேளையில் போருக்கு பிறகு காசாவை பலஸ்தீனிய ஆணையம் ஆள வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் விரும்புகின்றன. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதன் எதிரொலியாக காசா நிர்வாகத்தின் எதிர்காலம் பற்றிய ஊகங்கள் அதிகரித்திருக்கின்றன. இதையடுத்து காசாவை இனி ஆட்சி செய்வது யார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் காசாவின் எதிர்காலத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்ரேலுக்கு 2 தெரிவுகள் மட்டும் இருக்கிறது. முதலாவதாக காசா நிர்வாகத்தின் எதிர்காலத்தில் ஹமாஸின் பங்கை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவதாக காசா பகுதியில் மீண்டும் ராணுவ பிரச்சனத்தை ஏற்படுத்தி போரை ஆரம்பித்து காசாவை கைப்பற்றுவது. வரவிருக்கும் வாரங்கள் மற்றும் மாதங்களில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றங்கள் மட்டுமே போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியை எந்த தரப்பு இறுதியாக நிர்வகிப்பார்கள் என்பதை தீர்மானிப்பதாக அமையும். அடுத்து காசாவை தளமாக கொண்ட பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கம் முன்பை விட வலுவாக தனது எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடரும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு இஸ்ரேல் அரசு தள்ளப்பட்டுள்ளதாக ஈரான் மூத்த தளபதி ஒருவர் கூறுகின்றார். காசாவில் சியோனிஸ்டுகளின் காட்டு மிராண்டித்தனமான குற்றங்கள் இருந்த போதிலும் போர்க்களத்தில் வெற்றி பெற்றது துணிச்சலான மற்றும் வீரமிக்க ஹமாஸ் தான் என்றே ஈரானிய கலாச்சார மற்றும் மென்பொருள் விவகாரங்களுக்கான துணைப்படை தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அபுல் ஃபெர்ஸ் கூறுகின்றார். இஸ்ரேலிய ஆட்சி போர்க்களத்தில் தோல்வியை சந்தித்ததாகவும் அதன் பின்னரே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறுகின்றார். பலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் தீவிரமான ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக பலஸ்தீனிய எதிர்ப்பு போராளிகளால் அக்டோபர் 7, 2023 அன்று தொடங்கப்பட்ட ஆபரேஷன் அல் அக்ஸா வெள்ளத்திற்கு முந்தைய நாட்களுடன் ஒப்பிடுகையில் பலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கம் தற்போது மிகவும் வலுவாகிவிட்டது என்றே அவர் கூறுகின்றார்.
அடுத்து காசாவில் 15 மாத கால யுத்தமானது சியோனிச ஆட்சிக்கும் இஸ்லாம் மற்றும் எதிர்ப்பின் ஆட்சிக்கும் ஒரு பேரழிவின் தொடக்கத்தை குறித்தது என்று ஈரான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பகேரி கூறுகின்றார். கடந்த 15 மாதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மேற்கு ஆசியா, இஸ்லாமிய உலகம் மற்றும் எதிர்ப்பு முன்னணிக்கு ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டார். வலிமிகுந்த மனித மற்றும் பொருள் இழப்புகள் ஏற்பட்டாலும் அந்த முன்னேற்றங்கள் சியோனிச ஆட்சியை ஒரு குழிக்குள் தள்ளிவிட்டதாக கூறுகின்றார். இருப்பினும் தலைக்கணம் கொண்ட சக்திகள் எதிர்ப்பு ஆட்சி மற்றும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான போராட்டத்தில் ஆட்சிக்கு உதவுவதற்காக அணி திரண்டதாகவும் அவர் கூறுகின்றார். காசா போர் நிறுத்தம் இஸ்ரேலிய ஆட்சியின் மகத்துவம் மற்றும் உலகளாவிய ஆணவத்தின் சரிவை காட்டுகின்றது. ஏனெனில் ஆட்சி ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சியோனிச ஆட்சியின் மீது போர் நிறுத்தம் விதிக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். சில அமெரிக்க ஆதரவு மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகள் பிராந்திய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தையில் தங்கள் ஆதரவு இல்லையென்றால் இஸ்ரேலிய ஆட்சி வீழ்ச்சியடைவது உறுதி என்று ஒப்புக்கொண்டதாகவே அவர் கூறுகின்றார். இதேபோன்று காசாவில் இஸ்ரேல் ஆட்சி செய்த குற்றங்களானது பயங்கரவாதத்திற்கு சமனானது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். இஸ்ரேலிய எதிரிக்கு எதிரான பலஸ்தீனியர்களின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்த அவர் காசா மற்றும் பலஸ்தீனிய மக்கள் சியோனிச ஆட்சிக்கு எதிராக நின்று இந்த மாபெரும் வெற்றி அடைந்ததாக கூறினார். பயங்கரவாதத்திற்கு எதிராக எவ்வாறு நிற்பது என்பதை மற்ற நாடுகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மறுபுறம் ஈரான் இஸ்லாமிய குடியரசானது விரிவான ராணுவ ஒத்திகையை ஆரம்பித்திருக்கின்றது. நேற்று தொடங்கிய ராணுவ தரைப்படைகளின் தாக்குதல் பாதுகாப்பு பயிற்சியின் முதல் கட்டத்தில் ராணுவ படைகள் பயங்கரவாத குழுக்களின் தலைவர்களை கைது செய்வதை உருவகப்படுத்தியது. இந்நிலையில் தகவல்களை பெற்று எல்லையை தாண்டிய பயங்கரவாத படைகள் கூடும் இடங்களை அடையாளம் கண்டு ராணுவத்தின் விரைவு எதிர்வினை படைகள் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் பயங்கரவாதிகளின் தலைமையகத்தை தாக்குவதையும் ஈரானிய ராணுவ படைகள் உருவகப்படுத்தின. போர் திறன்களை மேம்படுத்தல், புதிய ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பயிற்சி நடைபெறும் என்று ஈரான் ராணுவம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியது. பீரங்கி, கவச, வான்வழி, ஆளில்லா விமானம், மின்னணு போர் மற்றும் ராணுவ தரைப்படைகள் மற்றும் பிற தளவாட பிரிவுகளின் 840வது ஏவுகணை குழுவின் பங்கேற்புடன் இந்த பயிற்சி இடம்பெறும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் இஸ்லாமியர்கள் அதன் பாதுகாப்பு மற்றும் ராணுவ திறன்கள் குறித்து ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். இன்று காலை தனது வாராந்த செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணை திட்டம் தொடர்பாக ஈரானுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் வதந்திகளுக்கு பதிலளித்தார். கட்சிகள் தங்கள் வாதங்களை எழுப்புவது அசாதாரணமானதல்ல, இது முன்னோடி இல்லாததல்ல. இருப்பினும் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஈரான் அதன் பாதுகாப்பு மற்றும் ராணுவ திறன்கள் பற்றி எந்த வகையிலும் பேச்சுவார்த்தை நடத்தாது என்று கூறினார். ஸ்னாஃபெக் பொறிமுறை என்று அழைக்கப்படுகின்ற பொறிமுறையை பயன்படுத்தினால் தற்போதைய ஈரானிய நிர்வாகம் பரஸ்பர பதரை கொடுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது ஸ்னாஃபெக் பொறிமுறை என்பது ஐக்கிய நாடுகள் சபையில் முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட அபராதங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு சட்டப்பூர்வ வழிமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் இன்று பதவியேற்கும் நிலையில் அவர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பார் என்று குறித்து உலகமே அறிய ஆவலுடன் காத்திருக்கின்றது. இதற்கிடையில் ட்ரம்பின் வருகை ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபட்டுள்ள உக்ரைனிய வீரர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. போரில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்றார் உக்ரைனுக்காக போரிடும் வீரர் ஒருவர். காரணம், ரஷ்யா உக்ரைன் போரை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இன்று அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கும் ட்ரம்ப் இந்த வாக்குறுதியை வழங்கியிருக்கின்ற நிலையில் அவர் எப்படி போரை முடிவுக்கு கொண்டுவரப் போகின்றார் என்பது யாருக்கும் தெரியாது. என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் ட்ரம்ப் சமரசம் செய்யலாம் என்று கருதப்படுகின்றது. ஆனால் அந்த சமரசத்தால் உக்ரைன் தனது நாட்டில் சில இடங்களை விட்டுக் கொடுக்க அழுத்தம் கொடுக்கப்படலாம் என்ற கருத்து நிலவுகின்றது. எனவே இந்த போரின் முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்கின்றார் உக்ரைனிய தளபதிகளில் ஒருவரான மேஜர் வெலேடிஸ்கல் டெவின்ஸ்ட்ரி. என்னை பொறுத்தவரையில் நியாயமான சமாதானம் என்பது எங்கள் நாட்டை எங்களுக்கு திருப்பிக் கொடுப்பதுதான். அதை தவிர வேறு வழியில்லை என்கின்றார் அவர். அதாவது ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் சமரசம் செய்ய முயற்சித்தால் சமாதானத்திற்காக தங்கள் நாட்டின் சிறு பகுதியை இழக்க உக்ரைன் தயாராக இல்லை என்றும் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.